ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேய், இந்த நேரத்துல எங்கடா கிளம்பிட்டு இருக்க? கம்பெனில இருந்து ஒரு ட்ரிப்பு போறோம், அதுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். என்ன திடீர்னு ட்ரிப்பு? திடீர்னு முடிவு பண்ணது. போதுமா? எங்க போறீங்க? ஏற்காடு. யாரெல்லாம் போறீங்க? மா, அவங்க யாரெல்லாம் போறாங்கன்னு உனக்கு தெரியணுமா, இல்ல அண்ணாவோட அண்ணியும் போறாங்களான்னு உனக்கு தெரிஞ்சுக்கணுமா? ஆமாடி, எனக்கு அந்த ஆனந்தி இவன் கூட போறாளா இல்லையான்னு தெரியணும். போதுமா? அப்படி நேரா கேளு. அண்ணா கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. இல்லைன்னா நீ போயிட்டு வர வரைக்கும் சில பேர் கூட சேர்ந்துக்கிட்டு புலனாய்வு புலி மாதிரி நீங்க எங்க இருக்கீங்க, யார் கூட இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற வேலையெல்லாம் பாப்பாங்க. அதை இப்பவே சொல்லிட்டா அவங்க ஒரே இடத்துல உட்காந்து ஒன்னும் பண்ண முடியலன்னு டென்ஷனா இருப்பாங்க. புலனாய்வு புலி வேலைக்கு இது பரவாயில்ல. என்னடி திமிரா? டேய், நீங்க யாரெல்லாம் ட்ரிப் போறீங்க? அந்த ஆனந்தி உங்க கூட வராளா இல்லையா? நீ இவ்ளோ ஓப்பனா கேட்டதுக்கு அப்புறம் நான் உண்மையை சொல்லனா நல்லா இருக்காதுல்ல. நான் ஆனந்தி, முத்து, ஜெயந்தி, கோகிலா, சரவணன், நாங்க 3 ஜோடியும் ஹனிமூன் ட்ரிப்புக்கு ஏற்காடு போறோம். நாலு நாள் என் பொண்டாட்டியோட நல்லா சுத்தி பார்த்துட்டு சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு நாங்க வர போறோம். ஹனிமூனா? டேய், உனக்கு புத்தி சுத்தமா கெட்டு போச்சாடா? கெட்டு போன ஒருத்தி கழுத்துல நீ தாலி கட்டின பாவத்தையே எங்க போய் தொலைக்கிறது? எப்படி அவளை அழிச்சு ஒழிச்சு கட்டுறது? எப்படி உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்லது பண்றதுன்னு தெரியாம ராத்திரியும் பகலும் கிடந்து துடிச்சிட்டு இருக்கேன். இதுல அவளோட ஹனிமூன் போறியா நீ? ஏண்டா, புதுசா கல்யாணம் பண்ணவங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கும் குடும்பத்துல ஒரு புது உறவு உண்டாகணுங்கிறதுக்காக தான் ஹனிமூன் போவாங்க. ஏற்கனவே எவனோ பேர் தெரியாதவன் குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கா. அவ கூட ஊர் சுத்தி பார்க்க போறேன்னு சொல்ற? இங்க என்னோட மானத்தை வாங்குனது போதாதுன்னு இப்ப ஊரை விட்டு ஊரு போய் என் மானத்தை வாங்க போறியா? நீ போக கூடாதுடா. என்னைக்கு நான் ஆனந்தி கழுத்துல தாலி கட்டினேனோ அன்னைக்கே நீ சொல்ற அந்த ஊர் உலகம் என்ன யோசிக்குங்கிற கேள்வியை தூக்கி குப்பையில போட்டேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். ஆனா இன்னும் உனக்கு புரியல. இந்த ஊர் உலகம்லாம் எங்களை பத்தி என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம். அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா அவங்க யாருக்கும் எங்க வலி வேதனையெல்லாம் புரிய போறதில்ல. எனக்கு ஆனந்தியை பத்தி தெரியும். ஆனந்திக்கு என் மனசு நல்லா புரியும். அவளை நான் என்னைக்கும் விட்டு கொடுக்க போறதும் இல்ல. என் வாழ்க்கையில இருந்து அவளை என்னைக்கும் உன்னால ஒழிச்சு கட்டவே முடியாதுமா. வரட்டுமா? டேய் டேய் அன்பு, நில்லுடா. டேய் அன்பு, ஒதுங்குறேன்னு சொல்லி என் புள்ள வாழ்க்கைய புத்து ஈசல் மாதிரி அரிச்சு திங்கிறாளே, அவள நல்லா இருப்பாளா? நீ என்னதான் எதுகை மோனையில சாபம் விட்டாலும் சரி, அண்ணா அண்ணி கூட சேர்ந்து இருக்கிறத உன்னால தடுக்கவே முடியாது. அண்ணிய குடும்பத்தோட சேர்த்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்றது எப்படின்னு கொஞ்சம் யோசி. அதுதான் உனக்கு நல்லது. எனக்கு வர்ற கோபத்துக்கு இவள முதல்ல 4 சாத்தனம் போல இருக்கு. ஏ துளசி, அவன் பேசிட்டு போறான், நீ எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற. இப்ப என்ன பண்றது? அத்தை, நாம என்ன சொன்னாலும் மாமா கேட்க போறதில்ல. அவரு போயிட்டு வரட்டும். அது வரைக்கும் நானும் அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு அவங்க கூட இருந்துட்டு மாமா வரும்போது நானும் வந்துடுறேன். என்ன துளசி, நீயும் போறேங்கிற? நீ ஏதாவது பண்ணி அவனை போவிடாம தடுப்பன்னு பார்த்தா நீயும் கிளம்பி ஊருக்கு போறேன்னு சொல்ற? அத்தை, நானும் போய் ஊர்ல அப்பா அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன். துணியெல்லாம் நான் பேக் பண்ணணும், டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். ஹனிமூன் போறியா மாமா? போப்போம். ஆனா வரும்போது நீ மட்டும் தான் திரும்ப வருவ. அந்த ஆனந்தி வரமாட்டா.
என்ன பண்றதுன்னே புரியலையே இப்போ.